ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 30 தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நான் ஃபஸ்ட்டு அதை காட்ட முடியல. அந்த தக்காளியை ஃபஸ்ட்டு நான் நறுக்கி ஒரு 6-7 தக்காளியை மட்டும் நறுக்கி போட்டிருக்கேங்க. கட் பண்ணி மீதி தக்காளிலாம் அரைச்சி பேஸ்ட்டாக நான் ஊற்றிருக்கேன் வடை சட்டியில். வேறு தண்ணி எதுவுமே ஊற்றலைங்க. லைட்டாக மட்டும் மிக்ஸி ஜார் கழுவி மட்டும் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்ருக்கேங்க. அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து அது நல்லா கொதித்து சுண்டணும்னு சொல்லி பாருங்கள். அந்த எண்ணெயில் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா சுண்டணுங்க. எவ்வளோ வச்சேன்னு அந்த கோடளவே உங்களுக்கு தெரியுது. இப்போ எவ்வளோ சுண்டி இருக்குன்றதும் தெரியுது. இன்னும் சுண்டணுங்க. அதுக்குள்ளே நான் இது கடுகும் வெந்தயமும் வறுத்து எடுத்து அது தனியாக போட்டு அரைச்சி அந்த பொடியை எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா அதே இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி அதுலேயே எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றிட்டு வெறும் கடுகு மட்டும் போட்டிருக்கேங்க. கடுகு போட்டு கடுகும் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இங்கிட்டு கொதிச்சு விட்டுருக்கு பார்த்திங்களா, அங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடுகு வெந்தயம் இதை போட்டுக்கலாம். அந்த பொடியை நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேங்க. நீங்களும் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தனி மிளகாத்தூள் சேர்க்கணுங்க. நான் இதில் அந்த தனி மிளகாத்தூள் சேர்த்ததை என்னால் காட்ட முடியலை. நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கடுகு கருவேப்பிலை நல்லா கடலெண்ணெய் ஊற்றி நான் தாளிச்சிருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ எண்ணெய் வேணுமோ ஊற்றி தாளிச்சிட்டு நீங்கள் ஆல்ரெடி இந்த இது நல்லா சுண்டிருச்சு பார்த்திங்களா, அதில் போட்டு நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டோன்னு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இதை நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.